இன்று மாசி மாசத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்று திருக்கச்சி நம்பிகளுடைய திருநட்சத்திரம். அந்த திருக்கச்சி நம்பிகள் என்பது யார் என்பதனை நாம் பார்க்கலாம். ராமானுஷருக்கு 6 பேர் ஆச்சாரியர்கள் என்று சொல்லுவார்கள். அதிலே ஒருத்தர் காஞ்சி பூர்ணர் என்று சொல்லப்படக்கூடிய திருக்கச்சி நம்பிகள். அந்த திருக்கச்சி நம்பிகள் தான் இவர். இவருடைய பெருமைகள் என்ன என்றால், இவர் காஞ்சிபுரத்திலே இருந்தாராம். காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள், ரொம்ப புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள், அந்த வரதராஜ பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் செய்வர். அது என்ன திருவாலவட்டம் என்றால் விசிறி விசிறி கைங்கரியம் பண்ணுவராம். அதிலேயும் ஒரு சுவாரஸ்யம் உண்டு. அவருக்கு ஸ்ரீரங்கத்திலேயோ திருமலையிலேயோ காஞ்சிபுரத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல பண்ண வேண்டும் என்று ஆசையாம். திருவரங்கத்துக்கு வந்து பார்த்தால் இங்க இரு பக்கமும் காவேரி ஓடுகிறாள். அதனால ஏற்கனவே இடம் குளிர்ந்திருக்கிறது, விசிறி எதுக்கு, திருவாலவட்டம் எதற்கு பெரிய பெருமாளுக்கு என்று யோசித்தார். திருமலைக்கு போனால் அருவிசோர் வேங்கடம்னு சொல்லி எல்லா இடங்களிலும் அருவிகளாக இருக்கு. இன்னுமே குளிர் பிரதேசம் தானே அது. அந்த இடத்திலும் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ண வேண்டிய தேவையில்லை. பார்த்தார் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள் அக்னியிலிருந்து தோன்றியவர். அப்படிப்பட்டவருக்கு கண்டிப்பாக திருவாலவட்ட கைங்கரியம் பண்ண வேண்டுமே என்கிற எண்ணத்தோடு அவருக்கு திருவாலவட்ட கைங்கரியம் செய்தார். பார்க்க வேண்டும், நாம் ஒரு தொண்டு செய்யும் பொழுது, கைங்கரியம் செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன தேவை என்பதனை பார்த்து பண்ண வேண்டும். சில சமயங்கள்ல எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோடு சிலர் பண்ணுவதுண்டு. அப்படி கிடையாது. அங்க அவருக்கு தேவையா என்று பார்த்து பண்ண வேண்டும். பெருமானுக்கு உகப்பாக பண்ண வேண்டும் என்பதிலே ரொம்ப நோக்காக இருந்தவர் திருக்கச்சி நம்பிகள். அப்படிப்பட்டவர் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாளுக்கு தினப்படி திருவாலவட்ட கைங்கரியம் செய்வராம். திருவாலவட்ட கைங்கரியம் செய்து செய்து மிகவும் தேவப்பெருமாளை உகப்பித்திருந்தார் அவர். அதனால வரதராஜ பெருமாள் இவரோடு தினப்படி பேசுவராம். பெருமாள் பேசுவரான்னு கேட்டா சில பேரிடத்துல பெருமாள் பேசுவர். அப்படிப்பட்ட மகான் திருக்கச்சி நம்பிகள் என்பவர். இந்த திருக்கச்சி நம்பிகள் மூலமாகத்தான் ராமானுஷர் இந்த சம்பிரதாயத்துக்கே வருகிறார் என்று சொல்லலாம். ராமானுஷர் திருக்கச்சி நம்பியிடம் ஒரு முறை சென்று கேட்கிறார், என்னுடைய மனசுல பல கேள்விகள் இருக்கின்றன, அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேவரீர்தான் சென்று வரதராஜ பெருமாளிடத்திலே விண்ணப்பித்து பதில்களை கொண்டு வர வேண்டும் என்று. மனசுல கேள்விகள் இருக்குன்னு சொன்னாரே தவிர என்ன கேள்விகள்னு சொல்லவில்லையாம். திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாளிடத்திலே சென்று ராமானுஷருக்கு மனசுல சில கேள்விகள் இருக்கின்றனவாம், அதற்கு பதில்களை சொல்ல வேண்டும் என்று சொல்ல 6 வார்த்தைகளை சொன்னாராம் வரதராஜ பெருமாள். இவருக்கு பாவம் கேள்விகளே தெரியாது. திருக்கச்சி நம்பிகளுக்கு பதில மட்டும் கேட்டு வந்து ராமானுஷரிடத்துல சொல்லுகிறார். ராமானுஷரும் கேட்டு ஆம், என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் வந்துவிட்டன என்று உகந்தாராம். அங்க தேவ பெருமாள் சொன்ன 6 வார்த்தைகள், அகமேவ பரந்தத்துவம், நான் தான் பரம்பொருள், சந்தேகமே வேண்டாம், தரிசனம் பேரையேவச்ச. உலகத்துல பல பொருள்கள் உண்டா, ஒண்ணுதான் பொருளான்னு கேட்டா இல்ல இல்ல, ஜீவாத்மாக்கள் உண்டு, அச்சேதன பொருள்கள் அறிவற்ற பொருள்கள் உண்டு, இறைவன் உண்டு, 3 தத்துவங்கள் உண்டு, அவற்றுக்குள்ளே வேறுபாடு உண்டு என்றதையும் காட்டினாராம். அகமேவ பரந்தத்துவம் தர்சனம் பேதையேவச்ச உபாயேஷு பிரபத்தி சார். பகவானை அடைய வேண்டும். எப்படி அடைவது என்றால் சரணாகதி பண்ணுதல் தான் சிறந்த மார்க்கம் என்பதனை காட்டினாராம். உபாயேஷு பிரபத்தி சாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அதாவது சில சமயங்கள்ல சில பேருக்கு கடைசி காலத்துல பகவான் நினைவில் வந்தால்தான் முக்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. சரணாகதி பண்ணி இருக்கக்கூடியவனுக்கு கடைசி காலத்திலே பகவானை பத்தின நினைவு ஏற்பட வேண்டுமான்னு கேட்டால் தேவபெருமாள் சொல்லிட்டாராம், வேண்டாம், சரணாகத்தனை நான் நினைவில் கொள்கிறேன், அவன் என்ன நினைக்க வேண்டாம், நான் அவனை நினைக்கிறேன்னு சொல்லி அவர் தெரிவித்தாராம். சரி, முக்தி எப்பொழுது கிடைக்கும், மோட்சம் எப்பொழுது கிடைக்கும்னு கேட்டா தேகாவசானே முக்தி சியாத்து, இந்த உடம்பினுடைய கடைசியில மோட்சம் கிடைத்துவிடும் சரணாகதனுக்கு. கடைசியில எம்பெருமானார் ராமானுஷர் யாரை ஆச்சாரியராக பத்த வேண்டும் என்கிற சந்தேகத்தோடு இருந்தார். அவருக்கான பதிலை சொல்லுகிறார். பூர்ணாச்சாரியம் சமாஸ்ரயா. பூர்ணாச்சாரியர் மகாபூர்ணர் பெரிய நம்பிகளை அடைவாய் என்று 6 வார்த்தைகளை தேவபெருமாள் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக ராமானுஷருக்கு சொன்னாராம். அதை கேட்டுதான் தெளிவு பிறந்து ராமானுஷர் பெரிய நம்பிகளை அடைந்து திருவரங்கத்துக்கு வந்து இந்த சம்பிரதாயத்தை ஸ்தாபித்தார். இதோ இந்த திருவரங்கம் பெரிய கோயில், இதனுடைய நிர்வாகத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக வாழ்ந்தருளினார் என்று பார்க்கிறோம். அப்போ ராமானுஷர் ஆவதற்கு காரணம் யாருன்னு கேட்டார், இதோ இந்த திருக்கச்சி நம்பிகள் தான். இங்கு ஆச்சரியமான சந்நிதி திருவரங்கத்திலே திருக்கச்சி நம்பிகளுக்கு 7 நாள் 4000 சேவா காலம் நடைபெற்று இன்று சாத்துமுறை ஆக இருக்கிறது. இன்று
பெரிய பெருமாளுடைய மங்களாசாசனம் செய்து அதன் பின்னர் திருக்கச்சி நம்பிகள் வீதியிலே சித்திர வீதியிலே எழுந்தருளி பிராட்டினுடைய சன்னதிக்கு சென்று நம்முடைய பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாயகியார் அவருடைய சன்னதிக்கு சென்று அங்கே அவரையும் மங்களாசாசனம் செய்து அங்கிருந்து வந்து ஆண்டாள் சன்னதிக்கு எழுந்தருளி ஆண்டாளை மங்களாசாசனம் செய்து அங்கிருந்து புறப்பட்டு இதோ சன்னதிக்கு எழுந்தருளி இருக்கிறார். இங்க மேற்படி சாத்து முறை இதெல்லாம் உண்டு. நாளை தினம் இயற்பா. இத்துடன் இந்த உற்சவமானது வெகு சிறப்பாக நடைபெற்று முடிவடைய உள்ளது. அனைவரும் அந்த திருக்கச்சி நம்பிகளை நினைத்து அவருடைய கருணைக்கு இலக்காவோமாக என்பதனை இந்த இடத்துல தெரிவித்து கொண்டு அமைகிறேன். ஒரே ஒரு பெருமை சொல்லாமல் இருக்க முடியாது. திருக்கச்சி நம்பிகள் அந்தணர் குலத்திலே பிறந்தவர் அல்லர். ஆகிலும் அவர் சாப்பிட்ட மிச்சத்தை தாம் சாப்பிட வேண்டும் என்று ராமானுசரை ஆசைப்பட்டதாக சொல்லுவதுண்டு. அத்தகைய பெருமை வாய்ந்தவர் திருக்கச்சி நம்பிகள். அந்த திருக்கச்சி நம்பிகளை நினைத்து நாம் இன்றைய தினத்தை போக்குவோமாக, அவருடைய அருளுக்கு இலக்காவோமாக என்று சொல்லிக்கொண்டு அமைகிறேன்.
ब्रह्मेधि